நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய கடற்படைக்கு அதிரடி உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. இதனால இப்போ உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிற பற்றியும், அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இந்த ஒப்பந்தத்தினால இப்போ பல நாடுகள் அப்படியே அதிர்ச்சியில, அதுவும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட துருப்புகள் ராணுவம் இருக்கு இல்லையா, இதை நிலைநிறுத்தும் வரலாற்று ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருக்கு நண்பர்களே. இதனால அமெரிக்கா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இப்போ கையை பசஞ்சுக்கிட்டு அப்படியே கடும் பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிடலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா சோலி முடிஞ்சு பிள்ளையை கிள்ளிவிட்ட அமெரிக்கா உச்சகட்ட கோபத்தில் ஈரான் இருக்கு, பற்றி எரியுது மேற்காசிய நாடுகள். அதே போல இன்னொரு பதிலடி தாக்குதலை ஈரான் தொடங்கி இருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போறோம், அங்கேயும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாரசீக வளைகுடாவில் இருக்கும் எல்லா இந்திய கப்பல்களுக்கும் நம்முடைய கடற்படை ஒரு புதிய கடுமையான அட்வைசரியை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாரக் தீவு அருகே எந்த கப்பலும் போகக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. லாரக் தீவா, இது எங்கே இருக்கு, அங்கே போனா என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் நண்பர்களே. இந்த லாரக் தீவு பாத்தீங்கன்னா ஹார்முஸ் ஜலசந்தியுடைய மிக குறுகிய பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி ஈரானுடைய எண்ணெய் உள்கட்டமைப்பிற்கான ஒரு முக்கிய மையமாக விளங்குது. ஈரான் இங்கே பல ராணுவ தளங்களை பராமரிச்சுட்டு வர்றாங்க. அங்கிருந்து சிறிய மற்றும் வேகமான படகுகளை பயன்படுத்தி எந்த ஒரு கப்பலையும் அவர்களால் குறிவைக்க முடியும். ஈரான் ரேடார்கள் மற்றும் பதுங்கு குழிகள் மூலம் இங்குள்ள ஒவ்வொரு நடமாட்டத்தையும் உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க. ஓமன் கடற்கரைக்கு அருகே இருக்கும் பழைய வழித்தடங்கள்ல கன்னிவெடிகளுடைய அபாயம் இருக்கிறதுனால கடற்படை தற்போது கப்பல்களை ஒரு புதிய மற்றும் பாதுகாப்பு வழித்தடம் வழியாக வழி நடத்திட்டு வர்றாங்க. ஏப்ரல் 18 அன்னைக்கு ஜாக் ஆர்னவ் மற்றும் சன்மார் ஹெரால்ட் அப்படிங்கிற 2 இந்திய கப்பல்கள் இந்த வழியில செல்ல முயற்சி செஞ்சாங்க. அப்போது ஈரானிய படையினர் திடீரென துப்பாக்கியால சுட்டாங்க. இதனால அந்த கப்பல்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டு திரும்பி வந்தாங்க. இருந்தாலும் அதே நாள்ல தேஷ் கரிமா அப்படிங்கிற டேங்கர் கப்பல் பாதுகாப்பாக கடந்து சென்றது. அதை இந்திய கடற்படை இப்போது மும்பைக்கு பாதுகாப்பாக அழைச்சிட்டு வர்றாங்க. தற்போது 14 இந்திய கப்பல்கள் பாரசீக வளைகுடாவில் தரை தட்டி தரையிறங்குவதற்கான தங்கள் முறைக்காக காத்திருக்காங்க. இந்திய கடற்படை அந்த பகுதிக்கு 7 போர்க்கப்பல்கள் அனுப்பியிருக்காங்க. கடற்படையுடைய அனுமதி கிடைக்கும் வரைக்கும் எந்த இந்திய கப்பலும் முன்னேறாது. இந்திய கடற்படை இந்த கப்பல்களுடன் தொடர்ச்சியான தொடர்புலையும் இருக்காங்க. அதே போல அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஈரானுடனான பேச்சுவார்த்தைக்காக இஸ்லாமாபாத் புறப்பட்டு சென்றிருக்கிறாரு. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னதாக நியூயார்க் போஸ்ட் பத்திரிகைக்கு ஒரு பேட்டியில் என்ன சொன்னார்னா, ஜேடி வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக ஈரானுடைய குழு பாகிஸ்தானுக்கு பயணம் செய்யுமா அப்படிங்கிற குறித்து இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை. இந்த பேச்சுவார்த்தைகள்ல பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு ஈரான் முடிவு செஞ்சுள்ளதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஈரானுடைய புரட்சிகர காவலர்கள் இந்திய கப்பல்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதை தொடர்ந்து இந்திய கடற்படை அதிரடி நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. அதுவும் மிகவும் பதற்றமான ஹார்முஸ் ஜலசந்தி பாதையில பாதுகாப்பு வளையத்தை பலப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில தான் பாரசீக வளைகுடாவில் இருக்கும் எல்லா இந்திய கப்பல்களுக்கும் நம்முடைய கடற்படை ஒரு புதிய அதிரடி அறிவிப்பையும் அவசர உத்தரவையும் போட்டிருக்காங்க. யாரும் இந்த லாரக் தீவு அருகே எந்த ஒரு கப்பலையும் போக விட்டுறக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குதுன்னு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான மிக முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தமான ரெலோஸ் சொல்லப்படுகிற ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது தற்போது அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த ஒப்பந்தம் போர் சூழல்களையும் கூட 2 நாடுகளும் தங்களுடைய படைகள், போர் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை ஒன்றே தங்களுடைய எல்லை பகுதிகளில் நிலைநிறுத்த அனுமதி அளிக்குது. இந்தியா இதுவரைக்கும் எந்த ஒரு வெளிநாட்டு கூடையும் செய்து கொள்ளாத வகையில மிகவும் ஆழமான ராணுவ ஒத்துழைப்பை வழங்கும் இந்த ஒப்பந்தம் தற்போது சர்வதேச அரசியல் களத்தில் பெரும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. குறிப்பாக அமெரிக்கா பாகிஸ்தானுடனான உறவை வலுப்படுத்திட்டு வரும் சூழல்ல இந்தியாவுடைய இந்த முடிவு மூலோபாய ரீதியாக பார்க்கப்படுது. பிப்ரவரி 18, 2025 அன்னைக்கு மாஸ்கோவில் கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் பல்வேறு தொழில்நுட்ப மற்றும் வார்த்தை சார்ந்த சிக்கல்களால தாமதமான நிலையில தான் தற்போது முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி 2 நாடுகளும் ஒரே நேரத்தில் தலா 3000 துருப்புகள், 5 போர்க்கப்பல்கள் மற்றும் 10 போர் விமானங்களை ஒன்று தங்களுடைய எல்லை பகுதிகளில் தற்காலிகமாக நிலைநிறுத்திக் கொள்ள அனுமதி உண்டு. ஆரம்பத்தில் 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த ஒப்பந்தத்தை இருதரப்பு விருப்பத்தின் பேர்ல தானாகவே நீட்டித்துக் கொள்ள முடியும். கூட்டு பயிற்சிகள், மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் மீட்பு பணிகளின் போது 2 நாடுகளும் தங்களுடைய ராணுவ தளங்கள் மற்றும் துறைமுகங்களை பரஸ்பரம் பயன்படுத்திக் கொள்ள இந்த ஒப்பந்தம் வழிவகுக்குது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவுடைய நீண்டகால ராணுவ தேவைகளுக்கு பெரும் வலு சேர்க்குது. குறிப்பாக ஆர்க்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இந்தியாவுடைய நீண்ட தூர கப்பல் பயணங்களுக்கும் பயிற்சிகளுக்கும் இது புதிய பாதையை திறந்து விட்டிருக்கு. ரஷ்யாவுடைய யமால் தீபகற்பத்திலிருந்து இயற்கை எரிவாயு இறக்குமதி செய்வதற்கான வழிகளை உறுதி செய்யவும், ரஷ்ய தயாரிப்பு ராணுவ உபகரணங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை பெறுவதில் இருக்கும் சிக்கல்களை தீர்க்கவும் இது உதவும். மேலும் புவிசார் அரசியல் அமெரிக்காவுடைய பாகிஸ்தான் ஆதரவு போக்கு அதிகரித்து வரும் சூழல்ல
ரஷ்யாவுடனான இந்த நெருக்கமான உறவு இந்தியாவுக்கு தந்திரோபாய சுதந்திரத்தை வழங்குது. இந்தியாவுடனான இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் தன்னுடைய இருப்பை பதிவு செய்ய ஒரு அரிய வாய்ப்பை வழங்குது. மேற்கத்திய நாடுகளுடைய தடைகளால தனிமைப்படுத்தப்பட்டுள்ள சூழல்ல இந்தியா போன்ற ஒரு முக்கிய நாட்டுடன் ராணுவ ரீதியாக இணைஞ்சிருப்பது மாஸ்கோவுக்கு உலகளாவிய அரசியல் செல்வாக்கை நிலைநாட்ட உதவுது. அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய பாகிஸ்தான் சார்பு நிலைப்பாடும் இந்தியாவுடனான உறவுல ஏற்பட்டிருக்கும் ஏற்ற இறக்கங்களும் இந்தியா ரஷ்யாவுடன் இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த தூண்டியிருக்கலாம் அப்படின்னு சர்வதேச பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்கா கூட இந்தியா லெமோ ஒப்பந்தத்தை செய்திருந்தாலும் இந்த ரெலோஸ் ஒப்பந்தத்தில் இருக்கும் துருப்புகளை நிலைநிறுத்தும் அம்சம் இதனை முற்றிலும் தனித்துவமானதாக மாற்றுது. இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய பாகிஸ்தான் ஆதரவுக்கு இந்தியாவுடைய பதிலடி இதுதான். ரஷ்யா கூட துருப்புகளை நிலைநிறுத்தும் ஒரு வரலாற்று ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருக்கு. இனி அடி தூள் தான் அப்படின்னு சொல்லி தூள் கிளப்பியிருக்காங்க இந்தியா. இதை தொடர்ந்து ஈரான் சம்பந்தமான செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா, ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில ஈரான் கொடியேற்றிய சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை கைப்பற்றிய சம்பவம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் சூழலை உருவாக்கியிருக்கு. இந்த நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஈரான் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறதுனால மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. அமெரிக்க கடற்படையுடைய கண்காணிப்பை மீறி ஈரான் கொடியேற்றிய சரக்கு கப்பல் ஒன்று ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல முயற்சி செஞ்சதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த கப்பலை நிறுத்துமாறு பலமுறை எச்சரித்ததுக்கு அப்புறமும் அது தொடர்ந்து சென்றதாக சொல்லப்படுது. இதனையடுத்து யுஎஸ் மரைன்ஸ் மற்றும் அமெரிக்க கடற்படை இணைந்து அந்த கப்பலை தடுத்து நிறுத்தியதாக அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய தரப்பின் தகவலின்படி பார்த்தோம்னா அந்த கப்பல் நிற்காததுனால அதன் இயந்திர பகுதியில் சேதம் ஏற்படுத்தி கடல்ல அதே இடத்துல நிறுத்தியதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஆயுதமேந்தி அமெரிக்க கடற்படை வீரர்கள் கப்பலுக்குள்ள சென்று அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த கப்பல்ல என்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிற குறித்து தற்போது ஆய்வுகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த நடவடிக்கை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியது அப்படின்னு ஈரான் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைக்கு விரைவில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னும் ஈரான் கூட்டு ராணுவ தலைமையகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால தற்காலிகமாக அறிவிக்கப்பட்டிருந்த போர் நிறுத்தம் நீடிக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. 2 வார கால போர் நிறுத்தம் முடிவடையும் காலக்கெடு நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில இந்த சம்பவம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை மீண்டும் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலை தொடர்ந்து மோசமடைந்தால் மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் பெரிய அளவிலான ராணுவ மோதல் உருவாகும் அபாயம் இருப்பதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் ஈரான் சொன்னது போலயே கடும் பதிலடி தாக்குதல தொடங்கியிருக்கு. அதாவது ஈரானுடைய சரக்கு கப்பலான டூஸ்கோவை அமெரிக்க கடற்படை சிறைப்பிடித்ததுக்கு பதிலடியாக ஓமன் கடல்ல இருக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மேல ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கு. இது அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றத்தை மேலும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட டூஸ்கா கப்பல் இருக்குல்ல, இது சீனாவிலிருந்து ஈரானுடைய பண்டார் அப்பாஸ் துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்தது. இதுல சீன தொடர்பு இருக்கிறதுனால இந்த விவகாரம் இப்போது அமெரிக்கா ஈரான் மோதல்ல இருந்து மாறி இருக்கு. மறுபக்கம் ஈரான் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்ச மட்டும் இல்லாம ட்ரோன் மூலம் பதில் தாக்குதலையும் தொடங்கியிருக்கு. ஈரானுடைய புரட்சிகர காவல் படை மற்றும் ஹஸ்ரத் ஹாதம் அல் அட்பின்யா ராணுவ தளத்திலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தகவலை ஈரானுடைய தஸ்னீம் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியாகல. நாளை அதாவது செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுடன் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருது. இந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க அமெரிக்கா விரும்பிய நிலையில 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில பங்கேற்க போவதில்லை அப்படின்னு ஈரான் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இதனால புதன்கிழமை முதல் முழு அளவிலான போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கும் ஈரான் எங்களுடைய எண்ணெய் ஏற்றுமதியை தடுத்துவிட்டு மற்றவர்கள் மட்டும் பாதுகாப்பை எதிர்பார்க்க முடியாது. எண்ணெய் சந்தை அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும், இல்ல அப்படின்னா அனைவரும் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு வார்னிங் கொடுத்திருக்காங்க. மேலும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டால் வளைகுடா அரபு நாடுகளின் மின் நிலையங்கள் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் தகர்க்கப்படும் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.